ஹாய், வெல்கம் டு ஜெர்னி வித் டிவி சேனல். நேற்று தான் வந்து நம்மளோட டிவிக்கு தலைவர் வந்து பதவியேற்றிருக்காரு. முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அவர் வந்து நேற்று போயிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்த இடத்துலயே வந்து கஜானால காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே இவர் வந்து போஸ்ட் போடுறாரு, எதிர்கட்சி போஸ்ட் போடுறாரு. முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து போஸ்ட் போடுறாரு. என்னன்னு போஸ்ட் பண்றாரு? எடுத்த எடுப்புலயே வந்து காசு இல்லைன்னு சொல்லாதீங்க, காசெல்லாம் இருக்கு, காசு இல்லைன்னு சொன்னாங்க, அது கொடுக்குற மனசு இருக்கணும் அப்படின்னு. அந்த மனசு ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு நாளா இல்ல? காசு இருக்குன்னு சொல்றீங்க, அப்படியே நீங்க நிறைய செஞ்சிருக்கலாமே மக்களுக்காக, ஏன் எதுவுமே செய்யவே இல்லை? செஞ்சிருக்கலாம்ல. காசு இல்லையா? எடுத்த எடுப்புனே காசு இல்லைன்னு சொல்லாதீங்க, ஏன்னா காசு இருக்கு. காசு இருந்தா நீங்க ஏன் கடன் வாங்குறீங்க? 10 லட்சம் கோடி கடன் வச்சுக்கீங்க. ஏன் காசு இல்லைன்னா இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும். கரெக்டா? காசு இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இருக்கு, இல்லாதத இருக்குன்னு சொல்றதுக்கு நாங்க என்ன நீங்களா? நீங்களும் கிடையாது, நாங்களும் கிடையாது. அதே மாதிரி அப்புறம் இன்னொரு இஷ்யூ வேற. முதல் கையெழுத்தே வந்து 200 யூனிட் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதுக்குதான் வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டிருக்காரு இல்லையா? அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. 500க்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கு ஆல்ரெடி என்ன இருந்துச்சோ 100 யூனிட் ஃப்ரீயா இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ரீயா கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க. என்னன்னா, வந்து எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொன்னீங்க, நீங்க நான் திடீர்னு 500 யூனிட் இருக்கிறவங்களும் தான் ஃப்ரீ, 500க்கு மேல யூஸ் பண்ணா இது கிடையாது அது கிடையாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது என்னன்னா, 500 யூனிட்டுக்கு உள்ள யூஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து நடுத்தர மக்கள் தான். ஓகேவா? சாதாரண மக்கள் எல்லாருமே வந்து 500 யூனிட்டுக்குள்ளதான் யூஸ் பண்றாங்க. இன்க்ளூடிங் எங்க வீட்லயுமே வந்து 500 யூனிட்டுக்குள்ளதான் வருது. ஓகேவா? நீங்க 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றவங்க யாரு? ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணியிருந்தா கூட இலக்காக, எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஸோ வந்து இவ்வளோலாம் ஆகாது. ஃப்ரிட்ஜ், ஏசி இதெல்லாம் இருந்தாலுமே யார் 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்ணுவா? நீங்களே சொல்லுங்க. பணக்கார வீட்டுலதான் வந்து 500 யூனிட்டுக்கு மேலேயே வரும். கரண்ட் பில்லுன்றதே வந்து 500 யூனிட்டுக்கு மேலதான் வரும். அவரு நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்தாரு. நடுத்தர மக்கள், சாதாரண மக்கள் எல்லாருமே வந்து பயன்பெறணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு இதுவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிறதுக்காகலாம் இதை கொண்டு வரல. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அப்புறம் வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து 2500 ரூபாய் எப்போ கொடுப்பீங்க, 2500 ரூபாய் எப்போ கொடுப்பீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் நேற்றே சொல்லிட்டாரு, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும், எவ்வளவு இருக்கு எவ்வளவு இல்லை கஜானால, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து சொல்ல முடியும், இது பண்ண முடியும், நான் கண்டிப்பா வந்து எல்லாமே சீக்கிரமா எடுத்துட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இது பண்ண முடியும், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்ற மனுஷங்கிட்ட போயிட்டு எப்ப கொடுப்பீங்க, சிலிண்டர் எப்ப கொடுப்பீங்க, அது எப்ப கொடுப்பீங்க, இது எப்ப கொடுப்பீங்க? ஏங்க, முக்கியமா வந்து என்னென்ன முக்கியமா நம்மளுக்கு தேவையோ அது மூணுமே வந்து நேத்தே கையெழுத்து போட்டுட்டாரு. சரியா? 200 யூனிட் இது வந்து உங்களுக்கு இதுவா கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பெண்களுக்காக சிறந்த பெண் அதிரடிப்படை வந்து நாங்க இது பண்ணியிருக்கோம். தேர்ட் ஒன் வந்து போதை ஒழிப்புலாம் வந்து நாங்க உங்களுக்கு இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மனுஷனை போயிட்டு இது எப்ப கொடுப்பீங்க, அது எப்ப கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. அதே மாதிரி தற்கொலைன்னு சொல்றவங்க எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கமெண்ட்ல டைப் பண்றதுக்கு முன்னாடி கரெக்டா தான் டைப் பண்றீங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம தான் டைப் பண்றீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்புறமா வந்து டைப் பண்ணுங்க. சரியா? பாய்.